நண்பர்களே, எல்லாத்துக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பைபிளில் வந்து ஒரு வசனம் பார்க்கலாம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். ஒருத்தன் அந்த உலகத்தில் துன்மார்க்கனமாக வாழ்ந்துட்டான், பாவத்தில் வாழ்ந்துட்டானா, அவன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் திரும்பணும். அவர் அவனை மன்னித்து இந்த பூலோகத்தில் பரிசுத்தமாக வாழ வைப்பேன்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் இதயத்தில் நமக்கு பாவம் இருக்குது, நம்ம பாவம் செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு மனசில் குத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா, ஏசப்பாட்ட வாங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர் உங்கள் இதயத்தை சமாதானத்தை சந்தோஷத்தால் நிரப்புவார். அவரை போல ஒரு தேவன் இல்லை. அவரே மெய்யான தேவனாக இருக்கிறார். அவர்கிட்ட வாங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.